வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை மாநகரில் பல காலமாக கொள்ளை போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்திருந்த மாஸ்க்மேன் என்ற சிங்காரவேலனை பிடிப்பதாக சொன்ன காவல் அதிகாரி அன்றிலிருந்து 2 நாட்களாக காணவில்லை. எங்கு சென்றார் என்றும் தெரியவில்லை. யாருக்கும் புரியவில்லை. பெரிய விழு சந்திப்பனாடி உசிரே பாருடா. விட்டுறா ப்ளீஸ். சாவுடா, என்னையே பிடிப்பேன்னு சொல்றியா? ஹலோ ஹலோ வேலா, நியூஸ் கேள்விப்பட்டியா? என்ன நியூஸு? நம்ம ஊருக்கு புதுசாக ஒரு டிடெக்டிவ் வரான். இதெல்லாம் ஒரு நியூஸா? ஓ அப்படியா, சரி இன்னொரு நியூஸ் சொல்கிறேன், அதையும் கேளு. நம்ம ஊர் மியூசியத்துக்கு ஏதோ புதுசாக டைமண்ட் கொண்டு வர போகிறாங்க. அது பேரு கூட ஏதோ ஆங்கோ டைமண்ட். அதோட மதிப்பு 100 கோடியா 1000 கோடியா? பல லட்சம் கோடி இருக்கும். இது தாண்டா நியூஸு. அந்த டைமண்ட் கிடைச்சா நம்ம தாண்டா கிங்கு. ஃபஸ்ட்டு சொன்னல ஒரு நியூஸு, அதுவும் ஒரு காரணமாக தான் சொல்லியிருக்கேன். அந்த டைமண்டை கொண்டு வர போது அந்த டிடெக்டிவ் தான். எவன் வந்தா எனக்கு என்ன? அவன்கிட்ட இருந்து அந்த டைமண்டை நான் தூக்குறேன். இதுக்கும் மேல ஒரு ஹாட் நியூஸ் கேக்குறியா? போடு, சௌரியமா போச்சு. நமக்கு தான் டைமண்ட், இனிமே நம்ம தான் கிங்கு. பட் அதுக்குன்னு அசால்ட்டா இருக்காத, கொஞ்சம் பார்த்து ஸ்கெட்ச் போட்டு கிளவரா ஹேண்டில் பண்ணி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவனோட ஒரு அசைவையும் கண்காணிச்சுட்டு. எவன்டா அந்த டான் அபிஷேக்? ஐயோ, இவனை வேற பிக்கப் பண்ணுமே. சார் 1 நிமிட் சார். கொஞ்சம் இந்த அட்ரஸை பார்த்து சொல்றீங்களா? யோ, வீட்டு வாசல் முன்னாடி என்ன அந்த வீட்டு அட்ரஸ் கேட்குற? ஓ, இந்த வீடு தானா? ஓகே சார். பை த வே, உங்க நேம்? ஜாக். ஆமா, எங்கே இவ்வளோ அர்ஜென்ட்டாக போயிருக்கிறீங்க? அவசியம் சொல்லி ஆகணுமா? இல்லை, தெரிஞ்சுக்கலாமேன்னு. எவனா ஒருத்தன் ஆங்கான் டைமண்ட் பாடி கார்டு முடிச்சா வரானா. இதுல வேற எனக்கு அசிஸ்டண்டா அவனை சேர்த்து சொன்னாங்க. ஓ, அதான் அந்த சல்பில் பிக்கப் போயிட்டு இருக்கேன். ஓ ஓகே சார். இவ்வளோ கேட்குறியே, நீ யாரு? நானா? இப்போ நீங்கள் பிக்கப் பண்ண போறீங்களோ சல்பிலோ, அது நான் தான். குட் மார்னிங். இருக்கட்டும். அப்புறம் முக்கியமான விஷயம், அது ஹாங்காங் டைமண்ட் இல்லை, ஹாங்கோ டைமண்ட். ஓகேவா? ஓகே சார்.
அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் பாடி கார்டு முனி சொல்லலாம் இல்லை, டிடெக்டிவ். ஓகேவா? சரி சார். வாங்க இந்த பேக் பிடிங்க, வீட்டுக்கு வழி காட்டுங்க வாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஐ அண்டர்ஸ்டுட். எனக்கு நீங்க அசிஸ்டன்ட் இல்ல, உங்களுக்கு தான் அசிஸ்டன்ட். கரெக்டா? பிரில்லியன்ட். வாங்க போலாம். பாஸ் எப்படி கரெக்டா அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்தீங்க? அட்ரஸ் தெரியாம அலையும் போது ஆண்டோர் மாதிரி உத்தரவு தான் ஆட்டோக்காரங்க. எது ஆட்டோவா? எவ்வளவு கேட்டாங்க? ஜஸ்ட் 30 rupees. 30 ரூபாயா? என்ன பாஸ் நீங்க ஒரு ஃபோன் பண்ணி தான் ஃப்ரீயா நானும் கொண்டு வந்துருப்பல. இப்ப பாருங்க 30 ரூபா மொழி வச்சிட்டீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க அப்புறம் ஜிபே பண்ணிடு. எது நான் ஏன் ஜிபே பண்ணோம்? ஏண்டா நீ கரெக்டாக வந்தா நான் 30 ரூபா மொழி வைக்கணும்? பாஸ் இதெல்லாம் ரொம்ப அடையேன் பாஸ். நியாயமா நீ மனுக்கு சுப்பீரியர் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கடா. ஐயோ வேணாம் பாஸ். அவங்க சொல்றதீங்க பாஸ். 30 ரூபாய் இல்ல 300 ரூபா கூட ஜிபே பண்றேன். தயவு செஞ்சு அவங்களை மட்டும் போட்டு கொடுத்துறாதீங்க பாஸ். குட் பாய். வாங்க போலாம். வெல்கம் டு அவர் லே பேலஸ். வலது கார்டு எடுத்து வச்சு உள்ள வாங்க. வரலாமே வாங்க. இவ்வளோ பேர் வீட்டில் ஒண்டியாவா இருக்கா? ஆமா பாஸ். கல்யாணம் ஆச்சா? ஐயோ அந்த பாவம் மட்டும் பண்ண மாட்டேன் பாஸ். இந்த லவ் கிவ் அதெல்லாம் அது செட் ஆகல பாஸ். நீ சொல்றதுல தெரியுது எத்தனை மூணு சரி பயங்கரன்னு. எது ஆமா எப்போ போறீங்க? ஏன்டா இப்பதானே வந்திருக்கேன், வேலை முடிஞ்சு கிளம்பிடும்டா, கவலைப்படாத. ஊருக்கு எப்போ போறீங்க கேட்கல, வந்த வழி எப்போ போறீங்க கேட்குறேன். ஓ அதுவா? எதுவாக இருந்தாலும் இன்றைய செய், அதுவும் நன்றைய செய்யு. இவங்க யாரும் வந்து போச்சு, அது பெரிய சொல்லியிருக்காங்க. அதனால இன்னைக்கே வேலையை ஸ்டார்ட் பண்ண போறேன். அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வந்துடுறேன். வந்தோடனே எனக்கு இந்த ஏரியா சுத்தி காமி. ஜாக். எஸ் பாஸ். நீங்க எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க? ஒரு 5 years. 5 years இருக்கீங்களா? உங்களுக்கு இந்த ஊர்ல யாரும் இம்பார்ட்டன்ட் பர்சன் தெரியும்? அட என்ன பாஸ் நீங்க இந்த ஏரியாவை நமக்கு தான் தெரியும்ல. அச்சோட இஷ்டத்துக்கு. நிஜமா பாஸ், சீரியஸ்லி நீங்க யார் பத்தி வேணா கேளுங்க, அவனை பத்தி போட்டு கேட்குறேன். ஓஹோ, இந்த மாஸ்க் மேன் ஒருத்தனை சொல்றான்லே, அவன் பேரு கூட சிங்காரவேலன். பார்த்து பாஸ், அவன் பேர் சத்தமாக யூஸ் பண்ணாதீங்க. ஏன்? அவனுக்கு தெரிஞ்சவங்க கூட்டாளிங்க அங்கங்கே இருப்பாங்க. அவன் பேர் யூஸ் பண்ண கேட்டால் நம்மளுக்கு தான் டேஞ்சர். அவ்வளோ பயங்கரமான ஆள் அவன். அது என்ன பாஸ் நீங்க, அவன் மேலே பல கொலை கேஸ் இருக்கு தெரியுமா? நிறைய போலீஸ் ரவுடிங்களை தடைமே இல்லாமல் கொண்டு இருக்கான். இவ்வளோ ஏன் அவன் முகத்தை கூட யாரும் பார்த்தது இல்லை. அப்படி பார்த்தாலும் அவங்க யாரும் உயிரோடு இருந்தது இல்லை. ஏன் அவ்வளோ கேளமா இருப்பான் அவன்? அது இல்லை, அவன் முகத்தை யாரை பார்க்க நினைச்சாலும் அவனே அவனை கொண்டுருவான். அவன் குடும்பமா ராட்சசன். இவ்வளோ ஏன் நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே நிறைய போலீஸ்க்கும் அவனுக்கும் நிறைய டீலிங் இருக்கு தெரியுமா? இவ்வளோ திருத்தி வச்சுக்கிறியே, ஒருவேளை உனக்கும் நிறைய டீலிங் இருக்கா? அட என்ன பாஸ் நீங்க, நானும் அவனும் எவ்வளோ க்ளோஸ் தெரியுமா? சொன்ன நம்ப மாட்டீங்க, எனக்கும் அவனுக்கும் பல டீலிங் இருக்கு. அச்சோடு இஷ்டத்துக்கு ஊருக்கு புதுசு, கேன் எது சொன்னாலும் நம்பிடுவான். அள்ளி கடாசு சும்மா ஃபன் பண்ணு பாஸ். அது தொலை. அதுக்குள்ள டயர்ட் ஆயிடுச்சு. ஆமா கேட்கணும்னு நினைச்சேன், நீங்க என்ன வேலையா இந்த ஊருக்கு வந்தீங்க? ஏண்டா நீ என்ன கஜினி கசன் பேசுறாடா? மதியனாடா சொன்னேன் டைமண்ட் மியூசியம்ல கொடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு. இல்ல சும்மா தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன ரிக்வெஸ்ட்? அந்த டைமண்ட் நான் கொஞ்சம் பார்க்கலாமா? ஓஎஸ். என்ன பாஸ் ஆச்சு? டைமண்ட் காணோண்டா. டைமண்ட் ஐயோ. இரு பொறுப்படுத்துக்கிற நானே அமைதியாக தான் இருக்கிறேன், நீ அவ்வளோ ஓவர் ரியாக்ட் பண்ற. அட என்ன பாஸ் நீங்க இவ்வளவு விலை மதிப்புல பொருளை தொலைச்சிட்டீங்களே, வரவில்லை எங்க கீழே ஒட்டிங்களா? வாய்ப்பே இல்லை. இப்போ நான் வெளில போகிறதுக்கு முன்னாடி கூட செக் பண்ணேன், பேக்கில் தான் இருந்தது. இப்போ காணாமல் போயிருக்கேன்னா கண்டிப்பாக அவனை திருடி தான் போயிருப்பான். வாய்ப்பே இல்லை, வீடு தான் பூட்டி இருக்கு, எப்படி திருடுவான்? உன்னெல்லாம் எவன்டா போலீஸ் சேர்த்துட்டு மென்டலு. சரி விடு, போனா போட்டோம். இது போனா போட்டுமா? என்ன பாஸ் நீங்க இவ்வளோ அசல்ட்டா சொல்றீங்க? இதே ஃபேக் டைமண்ட்ரா. இது ஃபேக்கா? பின்ன ஒரிஜினல் எப்படி அசால்ட்டாக இவனை விட்டு போவானா? ஒரிஜினல் என்கிட்ட பத்திரமா தான் இருக்கு, அது போனா போட்ட விடு. பயங்கரமான விளையாட்டு காட்டுறீங்க பாஸ். சரி இப்போ நான் மாடிக்கு போகிறேன், நீ வரியா இல்லையா? இல்லை எனக்கு கடையில் சாப்பிட்டு கடவுளை சாப்பிட்டு வந்து நான் பாத்ரூம் போயிட்டு வரேன், நீங்கள் போங்க. ஏய் ஏறுமா மேலே.
சொல்லு. டேய் வேலா, எங்கடா இருக்க? இதுக்கும் மேல ஒரு ஹாட் நியூஸ் கேக்குறியா? என்ன நியூஸு? அந்த டிடெக்டிவ் தங்க போடுறது என் கூட தான். என்ன விஷயம் மட்டும் சொல்லு. நீ எத்தனை முன்னே டைமண்டு அது ஃபேக்குடா. அது ஃபர்ஸ்ட் டைமண்டே இல்லடா மடையா. என்னடா சொல்ற? ஆமா, உள்ள ஏதோ பல்ப் வச்சிருக்கான். ஷிட். அப்பனா அவனுக்கு பல்ப் காமிச்சிரான் கரெக்டா? ஏய், நேர்ல வந்தேன், பல்ப் கொடுத்த அவனையும் வெட்டுவேன், உன்னையும் வெட்டுவேன். டேய் சும்மா ஒரு காமெடிக்கு சொன்னேன்டா. டேய் வேலா, அவன் உனக்கே விளையாட்டு காமிச்சிரானா? அவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு, பார்த்து ஹேண்டில் பண்ணு. சரி, இப்போ அவன் எங்க இருப்பான்? என் வீட்டுல தான் இருக்கிறான். இப்பவே நான் நேர்ல வரேன். நேர்ல வந்து டைமண்டை தூக்குறேன், அவனையும் போடுறேன். நான் பொருள் எடுத்துட்டு வர்றது ரிஸ்க்கு, அதனால நீ கண்ணு ரெடி பண்ணி வை. ஏன் பாஸ், ஆ இப்போ அந்த டைமண்ட் ஃபேக்கு தெரிஞ்சா அவன் என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? ஸ்மால் ஸ்கேல் திருடனா இருந்தால் கடையில் 300 400 கொடுத்து விற்றுருவான். அதுவே பெரிய கேங்காக இருந்தால் கண்டிப்பாக என்னை தேடி வருவான். எனக்காக இல்லை, அந்த டைமண்டுக்காக. ஓ, ஆனால் திருடின்னு போனவன் கண்டிப்பாக ஒரு பெரிய மாஃபியா தான் இருப்பான். எப்படி 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 எப்படி? பின்ன என்னடா, ஒரு சின்ன தடையும் கூட இல்லாமல் அசால்ட்டாக டைமண்ட் வச்சுட்டு போயிட்டான். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு அது ஒரு ஃபேக்குன்னு தெரிஞ்ச வாய்ப்பு இருக்கு. நான் வச்ச குறி கரெக்டாக இருந்தா அந்த நரி கண்டிப்பாக என்ன தேடி வரும். என்ன பாஸ்? வெல்கம் டான் அபிஷேக். டேய் பஞ்சு மிட்டாய் கரண்டா, மாஸ்க் போட்டது பார்த்து தெரியல. இப்போ எனக்கு வாங்கிட்டு வா போ. அப்ப எனக்கு உனக்கு வேணுமா? சரி ரெண்டா வாங்கிக்கோ, நான் ஜிபே பண்ண சொல்லு. ஜிபே நம்பர் சரி வாங்கிக்கோ. ஓகே. எனக்கு பிங்க் கலர் பஞ்சு மிட்டாய், பாஸுக்கு ஆரஞ்சு கலர் பஞ்சு மிட்டாய். எங்க பஞ்சு மிட்டாய் குஷியே காணோம்? இப்படி மாஸ்க் போட்டு வந்திருக்க. டேய், என்ன விளையாடுறீங்களா? எங்கடா டைமண்ட்? ஒரிஜினல் டைமண்ட் எங்கடா? ஒரிஜினல் டைமண்டா? அப்போ ஃபேக் டைமண்ட் தூக்கி போடுறது நீ தானா? இப்போ நீ ஒரிஜினல் டைமண்ட் தர போறியா இல்லையா? அது எதுக்கு உனக்கு? ஏய், நான் யாருன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்க. சரி சொல்லு, தெரிஞ்சுப்போம். தடையுமே இல்லாம பண்ண கொலைகள், ஆதாரமே இல்லாம போன பல திருட்டுக்கள், இது எல்லாத்துக்கும் காரணம் நீ கேள்விப்பட்டிருப்பன்னு நினைக்கிறேன். தி மாஸ்க் மேன், சிங்காரவேலன். ஐயோ தலைவா, நீங்களா இது? என்னது கோலம்? 8 புள்ளி கோலம். டேய், இப்போ நீ டைமண்டை தர போறியா இல்லை உன் உயிரை தர போறியா? டைமண்ட் குத்துறேன், என்னொன்னு பண்றாதீங்க. வரேன், இருங்க இருங்க. வாங்கோ டைமண்ட், இல்லதான் பத்திரமா இருக்கு. ஜாக் இங்க வாங்க, இது சாரிட்ட கொடுங்க. குடிங்க. இல்ல சும்மா ஃபன் ஃபன். போங்க போங்க. என்னடா பாக்குற? நானும் அவால் தான்டா. என்னது அவாளா? நான் 2 பேரும் லவ் பண்றீங்களா என்ன? டேய், தெளிவா சொல்றான் அவன்கிட்ட. டேய், நானும் அவங்க தான் சொல்ல வந்தேன்டா. பாத்தியா என்னோட நரி சாந்தரத்தை? உன் கையாலேயே டைமண்டை வாங்க வச்சேன். இப்ப நான் டைமண்ட் எடுத்துட்டேன், அடுத்து உன்னோட உயிரை எடுக்க போறேன்.
வேர்ஸ் த டைமண்ட்? எங்கடா டைமண்ட்? எந்த டைமண்டு? டாய், இப்போ நீ டைமண்ட்டை தரல உன்னை சுட்டுருவேன். எங்க சுடு பார்க்கலாம். என்னடா சுட மாட்டுது? சார், நிலம் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு சார். அவனை சும்மா விடக்கூடாது சார். இப்படியே விட்டா அவ்வளோதான் சார். கவலைப்படாதீங்க சுஃபியான், என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. என்ன ஐடியா சார்? இந்த நிறைய வேட்டையாட ஒரு நல்ல வேட்டையை எனக்கு தெரியும். யார் சார்? டான் அபிஷேக். யார் சார் அவரு? ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் ஸ்பை. ஹலோ அபிஷேக். சொல்லுங்க சாரு, என்ன விஷயம்? இவ்வளவுதானே? என்ன இவ்வளோ அசால்ட்டா சொல்ற? சார், அவன் எவ்வளவு பெரிய கேடி கேப் மாதிரி மொல்ல மாதிரி முடிச்சு வைக்க கூட இருக்கலாம். ஆனா எனக்கு அந்த சீன்லாம் இங்க இல்ல. பை த வே, நீங்க கொடுக்குற பில்டப்லாம் பார்த்தா இந்த கேஸ் எனக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எனிவே, தேங்க்யூ ஃபார் த ரிஸ்கி அட்வென்ச்சர். ஓகே, வாட்ஸ் த பிளான்? பிளானா? மை மாஸ்டர் பிளான். பெரிய துணிவு ஏகே இருக்கு. அது என்ன சொன்ன? தடயம்லாம் பல கொலை பண்ண, ஆதாரம்லாம் பல திருட்டுகள் பண்ண சொன்னல. இப்போ எப்படி வந்த 3 மணி நேரத்துல கிளீனா வச்சு செஞ்சனா? இந்த பேராசை பெருநஷ்டம் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் கண்ணு எதிராக பார்க்குறேன். அதெல்லாம் அப்படி ஒரு டைமண்ட் நினைச்சு நிற்கிறியா நீ? இந்த நிறைய பிடிக்க அந்த வேட்டையனோட வேட்டடா அது. மேலும் ஒரு முக்கிய செய்திகள். நாளை சென்னை அருங்காட்சியகத்தில் விலைமதிப்புள்ள ஆங்கோ டைமண்ட் ஒன்றை கண்காட்சிக்காக வைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதற்கு பொறுப்பாக டான் அபிஷேக் எனும் டிடெக்டிவ் ஏஜென்ட்டை நியமித்துள்ளார்கள். நான் வச்ச குறி கரெக்டா இருந்தா அந்த நரி கண்டிப்பா என்ன தேடி வரும். நான் நினைச்ச மாதிரி அவனே என்னை தேடி வந்தான். ஆனா வந்ததுல இருந்து எனக்கு இந்த குளநரி மேலேயே கொஞ்சம் டவுட்டாவே இருந்தது. அவன் டைமண்ட் அவன் பக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அவன் வெளியே போகலான்னு சொல்லியிருக்கான். நான் வீடை போட்டு சாவியை ஜன்னலை வச்சுட்டு போகிறேன். எந்த தடையமும் இல்லாமல் டைமண்டை தூக்கின்னு போயிடு, ஓகேவா? ஸோ அதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். நீ எத்தனை முன்னே டைமண்டு அது ஃபேக்குடா. நான் தான் அப்பயே சொன்னேன் சார், உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நரிக்கு உதவுற குளநரிக்குன்னு சொல்லிட்டு. ஓ ஷிட், பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க அபிஷேக். அவன்கிட்ட கன்லாம் வேற வச்சிருக்கான்னு சொல்லியிருக்கான். சார், அந்த கன் இப்போ மண்ணா போச்சு. அதில் இருக்க மொத்த புல்லட்ஸையும் அபேஸ் பண்ணியாச்சு.
ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டாக ஆப்ரேஷன் எண்டில் வந்து நீங்கள் என்ட்ரி கொடுத்தா போதும். ஓகே, பி சேஃப். ஓகே சார். நரி தந்திரம். ஏய், உன்னுடைய ஆசை, ஐ மீன் உன்னுடைய பேராசையை தூண்டி உன்னையவே அந்த வலையில எவ்வளோ வச்சு என்னோட தந்திரம்டா இது. ராஜ தந்திரம். அப்புறம் தேங்க்ஸ்டா அபிஷேக். ஐயோ என்ன சார், நான் என் கடமையாக தான் செஞ்சேன். அதிக தேங்க்ஸ். எப்போ ஊருக்கு போற? தெரியல சார், டிக்கெட் கிடைச்சா போலான்னு இருக்கிறேன். கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்களேன், பண்டிகை டைம் வர கூட்டமாயிடும். நான் ஏற்பாடு பண்றேன். ஓகே சார், தேங்க்ஸ் சார். வாடா. டேய் அபிஷேக், என்ன பிடிச்சதா மட்டும் நீ நினைக்காத. நான் ஜெயில் போறது கட்டி என் ஆளுங்க உன்னை போட்டுருவாங்க. சார், எனக்கு ஊருக்கு டிக்கெட்லாம் வேணாம். இந்த ஊர்லேயே ஒரு நல்ல வீடை ரெண்ட்டுக்கு பாருங்க. கொஞ்சம் மாதம் இங்கே தான் தங்கலான்னு இருக்கிறேன். இவன் சொன்ன அந்த மாஃபியா கேங்க பிடிக்க. கரெக்டு தாங்க அண்ணா, உன்னை பிடிச்சோன்னு இந்த ஆட்டோ நிற்க போகிறது இல்லை. மை ஹண்ட் கண்டினியூஸ். ஓகே, டூ யுவர் பெஸ்ட். டேய் அபிஷேக், உன்னை சும்மா விட மாட்டோம்டா நாங்க. போதும் வாடா, பார்ட் 2ல ரிவெஞ்ச் எடுத்துக்கோ.